ஓம் சாந்தி. இன்று 23/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிடம் புத்துணர்வு பெற வருகின்றீர்கள். பாபாவை சந்திப்பதன் மூலம் பக்தி மார்க்கத்தின் களைப்பு அனைத்தும் விலகிவிடுகின்றது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் களைப்பை தான் அனுபவித்தீர்கள். ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் என்று இருக்கின்றது. இப்போது படிக்கின்ற இந்த மார்க்கத்திற்கு பெயர் ஞான மார்க்கம். பக்தி மார்க்கத்தில் இருந்து ஞான மார்க்கத்துக்கு வந்தவுடன் உங்களுடைய களைப்பு அத்தனையும் நீங்கி விடுகிறது என்பதை இறைவன் சொல்கிறார். கேள்வி: பாபா குழந்தைகளாய உங்களை எந்த விதியின் மூலம் புத்துணர்வு பெற செய்கின்றனர்? அதில் பாபா ஞானத்தை சொல்லி சொல்லி உங்களை புத்துணர்வு அடைய செய்கின்றார். பாயிண்ட் 2: நினைவின் மூலமும் குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்வு அடைந்து விடுகிறீர்கள். உண்மையில் சத்தியம்தான் உண்மையான ஓய்வு பெறும் உலகம். அங்கு கிடைக்காத பொருளே இல்லை. எந்த பொருளையும் அடைய கஷ்டப்பட வேண்டியிருக்காது. சிவபாபாவின் மடியில் வந்தவுடனேயே குழந்தைகளாக உங்களுக்கு ஓய்வு கிடைத்து விடுகிறது. களைப்பு அனைத்தும் விலகி விடுகிறது. எப்படி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். கேள்வி என்ன? பாபா குழந்தைகளாகிய உங்களை எந்த விதியின் மூலம் புத்துணர்வு பெற செய்கின்றார்? அதற்கு 3 விதிகளை சொல்லுகின்றார். 1, பாபா ஞானத்தை சொல்லி சொல்லி உங்களை புத்துணர்வு அடைய செய்கின்றார். 2, ஞானம் என்றால் முரளி. இந்த முரளியை தினமும் படியுங்கள் என்று பல சகோதரர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களை இறைவன் அனுப்பி அவர்களுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றார். 2வது பாயிண்ட், இறைவனுடைய நினைவின் மூலமாக குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்வு அடைந்து விடுகிறீர்கள். உண்மையில் சத்தியுகம், 4 யுகங்கள், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், அடுத்தது சங்கமயுகம். இந்த 5 யுகங்களில் உண்மையில் சத்தியகம்தான் உண்மையான ஓய்வு பெறும் உலகம். அங்கு கிடைக்காத பொருளே இல்லை. எந்த பொருளை அடைய எந்த பொருளையும் அடைய கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. 3வது பாயிண்ட், சிவபாபாவின் மடியில் வந்தவுடனேயே குழந்தைகளாய் உங்களுக்கு ஓய்வு கிடைத்து விடுகிறது. நீங்கள் நன்றாக ஓய்வு எடுக்கலாம். களைப்பு அனைத்தும் விலகி விடுகிறது. மிக அருமையாக கேள்வி பதிலில் சொல்லியிருக்கின்றார். அடுத்தது தாரணைக்கான முக்கிய சாரம். பாயிண்ட் 1, அழிவற்ற நாடகத்தின் ரகசியத்தை யதார்த்தமாக புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த நாடகம், வாழ்க்கை என்பது ஒரு நாடகம். இந்த நாடக மேடையில் நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். என்ன நடக்கிறதோ அதை பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும். எதற்கும் பேசவே கூடாது. எப்படி சொல்ல பாருங்க, அழிவற்ற நாடகத்தின் ரகசியத்தை யதார்த்தமாக புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி கிடைக்காத பொருள், எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களால் வாங்க முடியாத ஒரே பொருள் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை இறைவன் கொடுக்கின்றார். இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருடைய நடிப்பும் அவரவர் உடையதாகும். ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்கிறார்களோ அது அவர்களுடைய நடிப்பு. நம்ம யாரையும் குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. என்ன நடிப்பு இருக்கோ அவரவருக்கு இந்த நடிப்பு, அதை அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை மிக சரியாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். மிக அக்யூரேட்டாக, கத்தியில் எப்படி பாயிண்ட் முனை இருக்கோ அதுபோன்று அருமையாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று இறைவன் சொல்லுகின்றார். 2வது பாயிண்டை பார்த்தீங்கன்னா, குறிக்கோளை முன்வைத்து குசியின் நடனம் ஆட வேண்டும். நாம் இந்த படிப்பின் மூலம் இப்படி லட்சுமி நாராயணன் ஆவோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் லட்சுமி நாராயணன், ராஜா ராணியாக ஆவோம் என்பது நமது புத்தியில் இருக்க வேண்டும் என்று இறைவன் 2வது பாயிண்டில் சொல்கின்றார். அது குறிக்கோளை முன்வைத்து, லட்சியம் நமக்கு இருக்க வேண்டும். லட்சியம் பாபா வீடுக்கு செல்ல வேண்டும் என்ற லட்சியத்தோடு முன்வைத்து குசியாக நடனம் ஆட வேண்டும். நாம் இறைவனுடைய நினைவில் இருந்தால் நடனம் தானாகவே வந்துவிடும். நாம் இந்த படிப்பின் மூலம் இப்படி லட்சுமி நாராயணன் ஆவோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். வரதானம்:
நினைவு மற்றும் சேவையின் சக்திசாலி ஆதாரத்தின் மூலமாக தீவிர வேகத்தில் முன்னேறும் மாயினை வென்றவர் ஆகுக. வரதானம்: நினைவு மற்றும் சேவையின் சக்திசாலி ஆதாரத்தின் மூலமாக தீவிர வேகத்தில் முன்னேறும் மாயையினை வென்றவர் ஆகுக. விளக்கம்: பிராமண வாழ்வின் ஆதாரமே நினைவு சேவை ஆகும். பிராமண வாழ்க்கையின் ஆதாரமே நினைவு சேவையுமாகும். இவ்விரு ஆதாரமும், அதாவது பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் என்னெல்லாம்? நினைவும் சேவையும். இந்த நினைவும் இருக்க வேண்டும், சேவையும் இருக்க வேண்டும். இரண்டும் இருந்தால்தான் பிராமண வாழ்வின் ஆதாரம் என்று சொல்ல முடியும். இவ்விரு ஆதாரமும் சதா சக்திசாலியாக இருந்தால் தீவிர வேகத்தில் முன்னேறி கொண்டிருப்பீர்கள். இந்த ரெண்டும் சக்திசாலியாக இருந்தால் நீங்கள் தீவிர வேகத்தில் முன்னேறி கொண்டிருப்பீர்கள் என்று பகவான் சொல்லுகின்றார். மாறாக சேவை அதிகம், நினைவு குறைவு என்றாலும், நினைவு அதிகம், சேவை குறைவு என்றாலும் தீவிர முன்னேற்றம் இருக்காது. எனவே நினைவு சேவை இரண்டிலும் தீவிரம் வேண்டும். நினைவும் தன்னலமில்லா சேவையும் உடன் இருந்தால் சுலபமாக மாயாவை வெல்லலாம். நினைவும் தன்னலம் அற்ற சேவையும் இருந்தால் சுலபமாக மாயாவை வெல்லலாம். ஒவ்வொரு செயலின் முடிவிற்கு முன்பே சதா வெற்றி தென்படும். ஒவ்வொரு செயலின் முடிவிற்கு முன்பாகவே சதா வெற்றி தென்படும் என்பதை இறைவன் அழகாக சொல்லுகின்றார். ஸ்லோகன்: இவ்வுலகினை ஆன்மீக விளையாட்டு களம் என்றும் இன்னல்களை ஆன்மீக கை பொம்மை எனவும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகம் ஒரு ஆன்மீக விளையாட்டு களம், ஸ்போர்ட்ஸ் பிளே கிரவுண்ட். இந்த உலகமே ஒரு ஆன்மீக விளையாட்டு களம் என்றும், இன்னல்களை ஆன்மீக கைப்பொம்மை எனவும் புரிந்து கொள்ளுங்கள். துன்பங்களை என்ன நினைக்கணும்? ஆன்மீக கைப்பொம்மைகள். இந்த பொம்மைகளை வைத்து விளையாடுவது போன்று விளையாடிவிட வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் மிகவும் அருமையாக ஸ்லோகனில் சொல்லியிருக்கின்றார். இந்த வாணி எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது! இது போன்ற டெய்லி தினமும் முழு வாணியும் படிப்பதென்றால் உங்களுக்கு அதை ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளால் தான் முடியுமே தவிர, ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளாத குழந்தைகளால் கேட்கவும் முடியாது, படிக்கவும் முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிரம்மகுமாரிகள் யோகா சென்டருக்கு சென்று ராஜயோகத்தை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் 7 நாள் வகுப்பு, அடிப்படை வகுப்பு 7 நாள் நடக்கிறது. இந்த 7 நாள் வகுப்பில் சிறப்பாக நன்றாக படித்து அமிர்த வேளையில் 4 to 4:45 இறைவனோடு தொடர்பு கொண்டு நீங்கள் முரளியை தினமும் 7 மணிக்கு படிக்க வேண்டும். படித்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை இறைவன் கூறுகின்றார். நான் கூறவில்லை, அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். நன்றி. ஓம் சாந்தி.